தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா தலை வகுடு எடுக்கணும்னா கண்ணாடியில் பார்த்தா தான் உங்க தலையே உங்களுக்கு தெரியும். அப்படி கண்ணாடியில பார்க்கணும்னா வடநாட்டில இருந்து இப்ப இங்க உங்க கூட வேலை செய்யறதுக்கு வர்றாங்களே தொழிலாளிகள், அவர்களிடம் கேட்டு பாருங்கள் எங்க கிராப் எப்படிங்க. ஐயோ, தலை கலைஞ்சு போய் தலை திரும்பி போய் இங்க வேலைக்கு வந்திருக்காங்க. நீங்க நல்லா தலை சீவி சிங்காரிச்சு நல்லா இருக்கீங்க. அங்க எதுவும் நடக்கலன்னு தான் இங்க வந்திருக்கோங்கிற உண்மையை போட்டு உடைப்பார்கள். எல்லாம் சரியா இருக்கு, எல்லாம் சரியா இருக்குன்னு 10 வருஷமா சொல்றீங்களே, எப்படி சரியா இருக்கு? சரி, இங்க ஓட்டு கேட்க வந்தீங்கல்ல, எங்க தைரியம் இருந்தா நாங்க தாங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி வரி போட்டவங்க, ஓட்டு கொடுங்கன்னு கேளுங்க. போடுறீங்களா பாப்போம். அதை சொல்றாங்களா பாத்தீங்களா? உங்களுக்கு ஏர்போர்ட் அமைச்சு கொடுக்கிறேன், ரயில் ரோடு அமைச்சு கொடுக்கிறேன், வள்ளுவருக்கு தலை செய்வி விடுறேன், தாடி ட்ரிம் பண்ணி விடுறேன்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வள்ளுவருக்கு நீங்க அதெல்லாம் செய்ய வேண்டாம். வள்ளுவருக்கு வாழ்வது எப்படி என்பது எழுதும் போதே தெரியும் அவருக்கு. காலம் கடந்து வாழப் போகிறேன் என்று சொன்ன பொய்யா மொழி போல வரவர். அவருக்கு பொய்யர்கள் எல்லாம் கூடி மண்டபம் கட்ட போகிறீர்களா? அதை நாங்கள் இழிச்ச வாயர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா? யாருகிட்ட பிஸ்கட் கொடுத்தா வாலாட்டுற ஜந்துக்களா நாம? இந்த பிஸ்கட் ஞாபகம் வந்தது. நீங்க வரி போட்ட லட்சணத்திலேயே தெரியல. ஜிஎஸ்டி வரி பிஸ்கட்டுக்கு 18%, கோல்டு பிஸ்கட்டுக்கு 3%. ஏன் கொடுக்க மாட்டான் செங்கோல கையில? இப்ப புரியுதா உங்களுக்கு? இதை ஞாபகப்படுத்தத்தான் வந்திருக்கேன். மொத்தமா 21 பணக்காரர்கள் கையில் 70 கோடி மக்களின் சொத்தை முடக்க வைத்திருக்கிறார்கள்.